அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரமட்டு மாணவர்களுக்கு இறுதியாக செகண்ட் டைம் பேப்பரில் இருக்கக்கூடிய பகுதி 2ற்கான கேள்வி பகுதிகள் வழங்கப்பட்டது. அந்த கேள்வி பகுதிக்கான விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. அந்த விளக்கம் எப்படி என்று சொன்னால், உங்களோட கடைசி கேள்வியிலிருந்து தான் அந்த ஒவ்வொரு விளக்கங்களும் தரப்பட உள்ளதால் அனுப்பப்பட்ட வினாத்தாளில் அந்த 7வது கேள்வியை பார்த்து கொள்ளுங்கடா. அந்த 7வதுல உரோமிலக்கம் 1 கீழே தரப்பட்ட குறியீடுகளை பொருத்தமான இடங்களில் குறிப்பீடுகள் சொன்னால், நம்ம தொடைகள் என்ற பாடத்தில் படித்திருக்கின்றோம். ஈ மாறி போட்டா மூலகம், ஈய போட்டு வெட்டினா மூலகம் அன்று. அந்த விடயத்தை இந்த தரப்பட்ட 3 இடத்திலையும் போட்டுக்கொள்ள வேண்டும். 9 முதன்மை எண் என்று சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கு தெரியணும், முதன்மை எண் என்றால் ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மை எண். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 என்றவாறு போய்கொண்டே இருக்கும். அப்போ 9 ஒரு சேர்த்தி எண். ஒன்றாலும் பிரிபடும், இடையில 3ஆலையும் பிரிபடுது, 9ஆலையும் பிரிபடும். ஸோ இது ஒரு சேர்த்தி எண் என்பதனால இது ஒரு மூலகம் அன்று என்று வரும். அப்போ ஈய போட்டு வெட்டி கொள்ள வேண்டும். காலி சப்ரகமுக மாகாணத்தின் மாவட்டம் என்று சொல்லப்படுது. அது பிழை என்ன? ரத்னபுரியும் கேகாலையும் தான் வரும். ஸோ அப்போ காலி ஒரு சப்ரகமுக மாகாணத்தின் உள்ள மாவட்டங்கள் அன்று என்று வரும். ஈய போட்டு வெட்டணும். 12ங்கிறது 4னுடைய மடங்கு என்று சொல்லப்படுது. அது உங்களுக்கு தெரியும். 12ங்கிறது 4ன் மடங்கு. ஆகவே அது மூலகமாக இருக்கும். அப்போ 12 ஆனது 4ன் மூலகமாகும், 4ன் மடங்கின் மூலகமாகும் என்று வரும். அதே போன்று 2வது கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால், ஏ என்பது 1ற்கும் 20க்கும் இடைப்பட்ட 7ன் மடங்காகும், பி என்பது 1ற்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒற்றை எண்ணாகும் என்ற விடயம் சொல்லப்படுது. அது ஆனா கேள்வி. தொடை ஏ தொடை பி என்பவற்றை மூலகமாக எழுதலாம். அப்போ ஏ என்று போட்டு அந்த ஏ என்ற கூற்றில் 1ற்கும் 20க்கும் இடைப்பட்ட 7ன் மடங்கு. அப்போ 7, 14, 21 7ன் மடங்கு. பட் 21 வராது. காரணம் 20க்கு உட்பட்ட கேட்டதால 21 என்கிறது 20க்கு மேற்பட்ட பெருமானம். அப்போ 21 மூலகமாக வராது. 7ம் 14 தான் வரும். பி என்று சொல்லப்படுது பாருங்க. பி என்பது 1ற்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒற்றை எண். அப்போ 1ற்கும் என்கிறதால 1 ஒற்றை எண். 1 என்று போட்டால் பிழை. இற்கும் என்ற வசனம் பாரத்தால 1 வராது. அப்போ முதலாவது மூலகம் 3, 5, 7, 9 20க்கும் இடைப்பட்டங்கிறது சொல்லப்படுது. அப்போ 11, 13, 15, 17, 19 வரை அந்த மூலகத்தை எழுதி கொள்ள வேண்டும். காரணம் 1ற்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒற்றை எண். இது ஆனா கேள்வி. ஆவண கேள்வி என்ன சொல்லப்படுது என்றால், மேலே நீர் எழுதிய தொடைகளின் நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் என்று சொன்னால் தலைப்பு போட்டு படிச்சிருக்கும். மூலக தொடைகளின் எண்ணிக்கை, மூலகங்களின் எண்ணிக்கை என்ற பாடம் முதலிமை என்றும் சொல்லப்படும். அப்போ நம்பர் ஆஃப் ஏ என்று சொன்ன பிள்ளைகள், இந்த ஏ என்ற தொடைக்குள்ள எத்தனை மூலகம் இருக்குங்கிறத என்ன வேண்டும்? 1, 2. அப்போ கூட்டி எழுதக்கூடாது. என்ன வேண்டும்? 2 மூலகம். அதே போன்று நம்பர் ஆஃப் பி என்று சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மூலகம். இவ்வாறு எண்ணி அதனுடைய மூலகங்களினுடைய எண்ணிக்கையை போட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு போடக்கூடியவை தான் மூலகங்களின் எண்ணிக்கை. அதாவது நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி என்று அந்த குறியீட்டினூடாக காட்டப்படும். இவ்வளவுதான் 7வது கேள்விக்கான விளக்கமாக காணப்படுகின்றது. அடுத்தது 6வது கேள்வியை பற்றி பார்ப்போம். ஏப்பாட் கேள்வியை பாருங்கடா. 0.68 பின்னமாக எழுதி எளிய வடிவத்தில் தரட்டாம். தசம என்ன பின்னமாக எழுதணும் என்று சொன்னால், தசத்துக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இலக்கம் காணப்படுகின்றது. அப்போ 2 0 உள்ள 10ன் வலு 100ஆக இருக்கும். தசத்தை மறைத்தீங்கன்னா முன்னுக்கு 0 வந்தால் போட தேவையில்லை. அப்போ அதனுடைய பின்னம் 100ல் 68 என்று வரும். 100ல் 68. இது எளிய பின்னமாக கேட்டால் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு எதால சுருக்க முடியுமோ அந்த பெருமானத்தால் சுருக்கி கொள்ள முடியும். அப்போ 2ஆல் இந்த 2 பெருமானத்தையும் சுருக்க முடியும். 39
கீழுக்கு பாருங்க 50 என்று வரும். இதை மேலும் சுருக்க முடியாது. அப்ப இதுதான் ஃபைனல் ஆன்சர். 50 39 என்று விடை கிடைக்கும். பி பார்ட் கேள்வியில முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா செவ்வகம் ஒன்றினுடைய நீளம் அகலத்துக்கு இடையிலான விகிதம் சொல்லப்படுது. நீளம் அகலம் ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் 3:1. நீளம் 3 பங்கண்டா அகலம் 1 பங்கு என்று சொல்லப்படுது. இப்ப அகலம் எக்ஸனின் சுற்றளவுக்கான அட்சர கணித கோவையை கேட்கான். அப்ப அகலம் எக்ஸ் என்று சொன்னா அகலம் வந்து 1 பங்கு. அப்போ 1 பங்கு தான் எக்ஸண்டா, நீளம் எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்ப நீளம் வந்து 3x என்று வரும். அப்ப இது 3x என்றா இதுவும் 3x, இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ் ஆக இருக்கும். காரணம் செவ்வகத்தினுடைய எதிர்பக்கம் ஒன்றுக்கொன்று சமன். இப்ப சுற்றளவுக்கான கோவையை கேட்டுப்படுது. அப்ப சுற்றளவு என்று போட்டு வளைத்து கூட்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது எல்லாம் ஒரே இனம் என்கிறதால கூட்டலாம். 4x 7x 8x. அப்ப 8x என்று வரும். அப்ப சுற்றளவு வந்து 8x என்று கிடைக்கும். இது முதலாவது கேள்விக்கான விளக்கம். இரண்டாவது கேள்வி, மேலே தரப்பட்ட செவ்வகத்தின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர் எனின் எக்ஸின் பெருமானம் யாது? செவ்வகத்தின் நீளத்தையும் குறிப்பிடுக. அப்ப தெளிவாக விளங்கணும். இந்த சுற்றளவு 8x என்று கண்டுவிட்டோம். அந்த 8x என்கிறது 32 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. அப்ப 8x 32 இதிலிருந்து ஒரு எக்ஸின் பெருமானம் கண்டுபிடிக்கணும். அப்ப 8 பெருக்கப்படுது, அங்கால போனா பிரிப்படும். 32 8ஆல பிரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் 4 சென்டிமீட்டர் என்று வரும். ஆனா இன்னும் ஒரு கேள்வி கேட்க தொடர்ச்சியாக நீளத்தை கேட்டா நீளம் சமன் தெளிவாக பாருங்கடா 3x. அப்போ 1x 4 என்று கண்டுவிட்டோம். அப்ப 3 தர 4 12 சென்டிமீட்டர் என்று விடை கிடைக்கும். இது அந்த செவ்வகத்தினுடைய நீளமாக இருக்கும். அதே போன்று மூன்றாவது வினா பாருங்க 12 மீட்டர் மன்னிக்கவும். மூன்றாவது, மேலே தரப்பட்ட செவ்வகத்தின் அகலம், செவ்வகத்தினுடைய அகலம் 2 மடங்காகியது எனின் புதிய செவ்வகத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில் தருக. இப்ப தெளிவாக விளங்கணும். நீளம் 2 அகலம் 2 மடங்கண்டா ஏற்கனவே அதுல விகிதம் வந்து விகிதத்தை பார்த்தீங்க என்று சொன்னா 3:1 என்று சொல்லப்படுது. அப்ப அகலம் 2 மடங்காகியது எனின் புதிய செவ்வகத்தினுடைய நீளத்திற்கும் அகலத்திற்கும் இடையிலான விகிதத்தை கேட்க. அப்ப நீளத்தை பற்றி கேட்கல, நீளத்தை பற்றி அதிகரிக்கப்படுதா குறைவடைதான்னு சொல்லல. அப்ப மாற்றம் அடையலைங்கிறதான் கருத்து. அப்ப நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 12 சென்டிமீட்டர். அகலம் மட்டும்தான் 2 மடங்காக மாறியது என்று சொல்லப்படுது. அப்ப ஏற்கனவே அகலத்தினுடைய பெருமானம் 4 சென்டிமீட்டர் என்றா அது 2 மடங்கு வந்து 8 சென்டிமீட்டராக இருக்கு. இதுதான் புதிய செவ்வகத்தினுடைய அகலமும் நீளமுமாக இருக்கும். நீளத்துல மாற்றம் ஏற்படாது. அப்ப அதுல விகிதம் கேட்டுப்படுது. நீளம் 2 அகலம் என்று போட்டு 12 சென்டிமீட்டர் 2.8 சென்டிமீட்டர். ரெண்டினுடைய அலகும் சமன். அப்ப அலகை போட்டுக்கொள்ளக்கூடாது. அலகு வித்தியாசமாக இருந்தால் தான் ஒரே அலகுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டினுடைய பெருமானத்தையும் 4ஆல பிரிக்கலாம். அப்ப இது 3 முறை, இது 2 முறை என்று வரும். அப்ப 3 2க்கு என்று அந்த விகிதம் கிடைக்கும். முதலாவது கேள்வி பெருக்கல், இரண்டாவது கேள்வி பிரித்தல் சம்பந்தமானது. அப்போ ஒரு கலப்பு என்ன ஒரு பின்னம் முறைமை பின்னத்தாலையும் ஒரு முறைமை பின்னத்தை கலப்பு எண்ணால் அங்க பிரிக்க போறோம், இங்க பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு கலப்பு எண்ண கண்டா முறைமை இல்லா பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப எவ்வாறு மாற்றுவது என்று சொன்னா 4 3ஆல பெருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கி வார விடையுடன் தொகுதி எண்ணில வார பெருமானத்துடன் கூட்ட வேண்டும். அப்ப 4 3ஆல் பெருக்கினா 12, 12ஓட 3ஐ கூட்டும் போது 15 கீழ் 4 தர
5/4 என்று அந்த பின்னம் கிடைக்கும். அதன் பிறகு பாருங்க, இப்போ யார் யாரை சுருக்கலாம் என்று சொன்னால் 4ஐயும் வெட்ட முடியும், ஒரு முறை 5ஐயும் 15ஐயும் வெட்டலாம், ஒரு முறை 3 முறை. இனி சுருக்க முடியாது, ஓர் 3 3 ஓர் 1 1 3 ஒன்றால் வகுக்கும் போது 3 என்று கிடைக்கும். இதே போன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா 21 10 வகுத்தல் அடையாளம் ஓர் 7 7 3 10/7 பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது, பெருக்கலாக மாற்றும் போது 7 மேலே வரும் 10 கீழே வரும். இரண்டாவது பின்னம் மட்டும் நிகர் மாற்றம் அடையும். அதன் பிறகு பாருங்க 7ஐயும் 21ஐயும் 7ஆல சுருக்கலாம், ஒரு முறை 3 முறை. 10 10 வெட்டுப்படும், 1 1 ஓர் 1 1 ஓர் 3 3. அப்போ இறுதியாக 3/1 என்ற பின்னம் கிடைக்கும். இது இரண்டாவது கேள்விக்கான விளக்கமாக இருக்கும். இப்போ மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளமான கம்பி ஒன்றிலிருந்து 1.5 மீட்டர் நீளமுள்ள எத்தனை கம்பி துண்டுகள் வெட்ட முடியும்? அப்போ மொத்தமான கம்பி துண்டின் நீளம் 12 மீட்டர், அதை 1.5 மீட்டராக வெட்ட போகிறான். அப்போ எத்தனை துண்டுகள் வெட்ட முடியும் என்று கேட்டால், ஃபர்ஸ்ட்டுக்கு 12 கலப்பு என முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது 2/3, பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது, பெருக்கலாக மாற்றும் போது 2 மேலே போகும், 3 கீழே வரும். எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். 3ஐயும் 12ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 4 முறை. இனி சுருக்க முடியாது, 4 2ஆல் பெருகின 8, கீழுக்கு ஓர் 1 வந்த போட தேவையில்லை. அப்போ 8 துண்டுகள் என்று விடை கிடைக்கும். அப்போ மூன்றாவது கேள்விக்கான விடை 8 துண்டுகள். இப்போ அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 250 பேர் ஒரு கிராமத்தில் உள்ளனர். அவர்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான விகிதம் சார்ந்த ஒரு கேள்வி. ஆண் பெண் என்று சொல்லப்படுது. ஆண் 3 பங்கு, பெண் 2 பங்கு ஆகும். அதில் ஆனா கேள்வி, ஆண்களின் எண்ணிக்கையை முழு எண்ணிக்கையின் பின்னமாக தருக. ஆண்களின் எண்ணிக்கையை முழு எண்ணிக்கையின் பின்னமாக தருக என்று சொன்னால், இப்போ ஆண் 3 பங்கு, பெண் 2 பங்குண்டா 2ஐயும் கூட்டும் போது மொத்தம் எத்தனை பங்கு? 5. அதான் மொத்தம் எண்ணிக்கை. அதில் ஆண்களினுடைய எண்ணிக்கை கேட்டால் ஆண்களினுடைய பின்னத்தை அந்த பங்கை போட வேண்டும் 3. அப்போ 5/3 என்று வரும். இதே கேள்வி பெண்ணினுடைய பின்னத்தை கேட்டால் மொத்தம் 5 மாறாது, பெண்ணினுடைய பங்கை போட வேண்டும் 5/2. அப்போ கேட்ட கேள்வி ஆண்களின் எண்ணிக்கையை முழு எண்ணிக்கையின் பின்னமாக தருக என்று சொன்னால் 5/3 என்று வரும். இப்போ கேள்வி ஆவண கேள்வி, கிராமத்தில் உள்ள ஆண்கள் எண்ணிக்கையை கேட்டால் பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கடா. 5ஆ பிரித்து 3, அந்த கிராமத்தில் 5 பேரண்டா, உதாரணத்துக்கு 5 பேர் என்று சொன்னால் 3 பேர் ஆண்கள், அப்போ 2 பேர் பெண்கள். ஆனால் கேட்ட கேள்வி என்ன? மொத்தம் 250 பேர் அந்த கிராமத்தில் இருந்து கொள்றாங்க, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 250. அதை 250ஆல் பெருக்கும் போது ஆண்களின் எண்ணிக்கை வரும். இது கீழே போய் 1 இருக்கும். இதை சுருக்கலாம் 5ஆல் 50 முறை. 50 3ஆல் பெருக்கும் போது 150 பேர் ஆண்களாக காணப்படுவர், 100 பேர் பெண்களாக இருப்பர். இது ஒரு முறை. அது இன்னும் ஒரு முறையூடாக செய்யலாம். இந்த 3ஐயும் 2ஐயும் சேர்த்தா 5. அப்போ 5 பங்கு தான் 250 பேர் என்று சொன்னால் ஒரு பங்கு, இது பங்கா, ஒரு பங்கு 250 5ஆல் வகுக்கும் போது 50 பேர் என்று வரும், ஒரு பங்கு. அப்போ ஆணினுடைய பங்கை கேட்டால் 3 பங்கு. அப்போ 50 3ஆல் பெருக்கினா ஆணினுடைய எண்ணிக்கை 150 வரும். பெண்ணினுடைய எண்ணிக்கையை கேட்டால் ஒரு பங்கு 50 என்று சொன்னால் பெண்ணின் பங்கு 2 பங்கு. 50 2ஆல் பெருக்கினால் 100 பேர் என்று வரும். அப்போ இந்த மெதட்டூடாகவும் இந்த கேள்விக்கான ஆவண கேள்விக்கான விடைகளை எழுத முடியும், அல்லது இந்த மெதட்டூடாகவும் ஆவண கேள்விக்குரிய விடையை செய்து காட்ட முடியும். 0.5ஆல் பெருக்கும் போது பெருமானம் என்ன?
இரண்டும் தசம எண்களாக வந்தால் அதை பின்னமாக மாற்ற வேண்டும். தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வந்தால் ஒரு பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10, தசத்தை மறைத்தா 12 தர. தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கி அங்கேயும் ஒரு பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10, தசத்தை மறைத்தா 5 என்று வரும். இப்போ ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் பெருக்க போகிறோம். பெருக்கல் வந்தால் சுருக்க முடியும் என்று சொன்னால் சுருக்க வேண்டும். 5ஐயும் 10ஐயும் 5ஆல் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை. 10ஐயும் 12ஐயும் 2ஆல் சுருக்கலாம், 6 முறை 5 முறை. மீண்டும் சுருக்க முடியாது. 1 6ஆல் பெருக்கினா 6 என்று வரும், 2 5ஆல் பெருக்கினா 10 என்று வரும். இதை மேலும் சுருக்க முடியுமா என்கிறத பார்க்கணும். சுருக்கலாம். எதால் சுருக்கலாம் என 2ஆல் சுருக்கும் போது 3 கீழுக்கு எத்தனை வரும் 5. அப்போ 5இல் 3 என்று விடை கிடைக்கும். அதே போன்று இதில் இரண்டாவது கேள்வியை பார்த்தா செவ்வக வடிவ காணி ஒன்றின் பரப்பளவு 110.4 மீட்டர் வர்க்கம் என்று சொல்லப்படுது. அதன் அகலம் 6 மீட்டர் என்றா அதன் நீளத்தை கேட்கும். அப்போ தெளிவாக விளங்கணும். பரப்பு சமன் நீளம் தர அகலம் என்கிறதால பரப்பு சொல்லப்படுது 110.4 என்றா அதில் அகலம் 6 மீட்டர் என்றா நீளம் கேட்டுப்பட்டா பரப்பளவை அந்த அகலத்தால் பிரிக்கணும். பரப்பளவை அந்த அகலத்தால் பிரிக்கணும். அப்போ அகலத்தால் பிரிக்கும் போது அவன் கேட்ட நீளம் எத்தனை மீட்டர் என்று வரும். சரிதானே? அப்போ 110.4 6ஆல் பிரிக்கணும். தேவையான நீங்கள் இந்த டானா வடிவத்தை போட்டும் பிரித்து காட்டலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு முறை எத்தனை மிச்சம் 5 மீதி 50, 8 6 48, 2 மிச்சம். தசத்துக்கு தசத்தை மேலே வச்ச 4 கீழே இறங்கும். 24 6 4 முறை மீதி 0 என்று வரும். ஆகவே நீளம் 18.4 மீட்டர். அப்போ அந்த செவ்வகத்தினுடைய அகலம் 6 மீட்டர், நீளம் 18.4 மீட்டர் என்று கிடைக்கும். இந்த மெத்தடூடாக இரண்டாவது கேள்விக்கான விடையை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது கேள்வி, சமபக்க முக்கோணி ஒன்றின் சுற்றளவு. சுற்றளவுண்டா 3 பக்கமும் சமன், அதில் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது முக்கோணத்தில். கேள்வி என்னன்னு சொன்னால் அதே சுற்றளவுடைய சதுரம் ஒன்றின் ஒரு பக்க நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும். அதே சுற்றளவுடைய சதுரம் ஒன்றின் ஒரு பக்க நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும் என அமல் என்பவர் கூறுகின்றார். இந்த கூற்று உண்மையானதா? காரணம் தருது. அப்போ தெளிவாக விளங்கணும்னா சதுரத்திர பண்பு 4 பக்கம் சமன் என்று சொன்னால் முக்கோணத்தில் சுற்றளவு 36 சதுரத்தினுடைய சுற்றளவு 36 சொல்லப்படுது. அப்போ அதனுடைய ஒரு பக்க நீளத்தை கண்டுபிடிப்போமா? 36 4ஆல் பிரிக்கும் போது ஒரு பக்க நீளம் 9 சென்டிமீட்டர் என்று வரும். ஆனால் அமல் சொல்லுகிறார் சதுரத்தில் ஒரு பக்க நீளம் 8 சென்டிமீட்டர். அப்போ இந்த கூற்று சரியா பிழையா? பிழை என்று போடணும். அப்போ காரணத்தை இப்படி செய்து காட்டி போட்டு அமல் கூறிய கூற்று பிழை என்று எழுதி கொள்ள வேண்டும். காரணம் இதுதான். அந்த விடையை நீங்கள் செய்த முறையை காட்டி விட்டால் சரி. இதே போன்று நாலாவது கேள்வி பிள்ளைகள், செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர் ஆகுமாறு அதன் நீள அகலத்துக்கு பொருத்தமான 2 பெருமானம் கேட்க. ஒரு செவ்வகத்தில் சுற்றளவு 36 சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த நீளத்துக்கும் அகலத்துக்கும் பொருத்தமான 2 பெருமான ஜோடி எழுத வேண்டும். இப்போ நான் சும்மா நீளம் 10 சென்டிமீட்டர் என்றா இதுவும் எத்தனை வரப்போகுது? 10 சென்டிமீட்டர். மொத்த சுற்றளவு 36 10 10 20. அப்போ 36லேருந்து 20 கழித்தா 16 வரும். 2 அகலங்கள் சேர்ந்து அப்போ ஒரு அகலம் எத்தனை வரப்போகுது? 8 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சோடி நீளம் 10 சென்டிமீட்டர் அகலம் வந்து 8 சென்டிமீட்டர் என்று வரும்.
அல்லது இன்னும் ஒரு சோடியை நீங்கள் விரும்பின எப்படியும் நீங்கள் உருவாக்கலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் சுற்றளவு 36 வரணும். அப்போ நீங்கள் இதை மாறியும் எடுக்கலாம். நீளம் 8 சென்டிமீட்டர் அகலம் 10 சென்டிமீட்டர் தரவையும் எடுத்து போட முடியும். அல்லது நீங்கள் வேற ஒரு சோடியை எழுதி காட்டினாலும் சரி. ஆனால் அந்த சோடி எப்படி இருக்கணும் என்றால் அந்த சோடிய கூட்டக்குள்ள நீளத்தையும் அகலத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அதை வளைத்து கூட்டும்போது அதனுடைய சுற்றளவு 36 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இன்னும் ஒரு சோடியை எழுத முடியும். அது இந்த சோடியை வைத்து நீங்கள் மாற்றியும் எழுதலாம். நீளம் 8 சென்டிமீட்டர் அகலம் 10 சென்டிமீட்டர் என்று அந்த பெருமானத்தை மாற்றியும் இன்னும் ஒரு சோடியை நீங்கள் எழுதி காட்ட முடியும். 5வது கேள்வி என்னன்னு சொன்னால் அகலம் x சென்டிமீட்டரும் நீளம் 7 சென்டிமீட்டரும் உடைய செவ்வகத்தின் சுற்றளவுக்கான அட்சர கணித கோவையை கேட்கும். அப்போ ஒரு செவ்வகத்தில் நீளம் x மீட்டர் என்று சொல்லப்படுது. அப்போ நீளம் பாருங்க, நீளம் x அகலம் 7. அப்போ x சென்டிமீட்டரும் அகலம் 7 சென்டிமீட்டரும் என்று சொல்லப்படுது. அப்போ செவ்வகத்தில் பண்டென்ன எதிர்பக்கம் சமன், இது x சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர் என்று வரும். அப்போ சுற்றளவு போட்டு வளைச்சு கூட்டுவோம். எக்ஸாக 7 எக்ஸாக 7 என்று வரும். அப்போ இனத்தோட சேர்க்கணும். அப்போ எக்ஸும் 2 எக்ஸாக 7 மேலும் 14. இதை மறுபடியும் சுருக்க முடியாது. அப்போ இதுதான் அந்த சுற்றளவுக்கான செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான அட்சர கணித கோவையாக இருக்கும். 2x ஆக 14 பிராக்கெட் சென்டிமீட்டர் என்று போடணும். அப்போ இன்றைய நாள் வகுப்புல இவ்வளவு நேரமும் நம்ம 4 கேள்விக்கான விளக்கத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். மீதியான அந்த 3 கேள்விக்குமான விளக்கம் அடுத்த வகுப்பினூடாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கி நீங்கள் விட்ட தவற கரெக்ஷன் பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இதே அமைப்பில் தான் உங்களோட செகண்ட் டைம் பரீட்சையும் இடம்பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதே அமைப்பில் தான் கேள்வி வரும், பெருமானங்கள் மாறும். ஸோ அந்த படித்த விடயத்தை நீங்கள் மீட்டி பார்த்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு அந்த ஏற்கனவே விளங்கப்படுத்தப்படாத அந்த 3 கேள்விக்குமான விளக்கம் தரப்படும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.